வெற்றிகரமாக விண்ணில் ஏற்றப்பட்டது PSLV C-58 ராக்கெட். இந்த ராக்கெட் மூலமாக எக்ஸ்போசாட் உள்ளிட்ட வெளிநாட்டு செயற்கைக்கோள்கள் 10 செயற்கைகளுடன் வெற்றிகரமாக PSLV C-58 ராக்கெட் ஆனது விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது விண்ணில் ஏவப்பட்டதிலிருந்து சுமார் 22 நிமிடங்கள் பயணம் மேற்கொள்கிறது. அதாவது 9-10 மணி அளவுக்கு இது விண்ணில் ஏவப்பட்டது. அதிலிருந்து 22 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டால் 9:30 மணி முதல் 35 நிமிடங்களுக்குள்ளாக கிட்டத்தட்ட பூமியில் இருந்து 650 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய புவி வட்ட பாதையில் நிலைநிறுத்தப்படுகிறது இந்த எக்ஸ்போசாட் என்ற செயற்கைக்கோள். அதன் மூலமாக பல்வேறு ஆராய்ச்சிகளை இந்த செயற்கைக்கோள் மேற்கொள்ள இருக்கிறது. PSLV C-58 ராக்கெட்டில் எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் மட்டுமில்லாமல் பிற நாடுகள், அதாவது வெளிநாடுகளை சேர்ந்த சுமார் 10 செயற்கைக்கோள்களை இந்த PSLV C-58 ராக்கெட் சுமந்து சென்று கொண்டிருக்கிறது. முக்கியமாக அதில் முக்கியத்துவமாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று என்பது கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை சேர்ந்த லால் பகதூர் சாஸ்திரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மாணவிகள் வேசாட் என்ற செயற்கைக்கோளை வடிவமைத்திருக்கிறார்கள். இந்த வேசாட் என்ற செயற்கைக்கோள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த வேசாட் என்ற செயற்கைக்கோள் விண்வெளி மற்றும் பூமியின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய புற ஊதா கதிர்கள் மற்றும் கேரளாவில் வெப்பநிலை மற்றும் காலநிலை மாற்ற நிகழ்வுகள் ஆகியவற்றின் தாக்கத்தை, அதாவது கேரளாவில் ஏற்படக்கூடிய வெப்பநிலை மற்றும் காலநிலை மாற்ற நிகழ்வுடைய தாக்கத்தை ஆராயும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கூடியதுதான் இந்த வேசாட் என்ற செயற்கைக்கோள். இந்த நாட்டில் பெண்கள் மேற்பார்வையில் முழுமையாக வடிவமைக்கப்பட்ட முதல் செயற்கைக்கோள் என்ற பெருமையும் இந்த வேசாட் செயற்கைக்கோள் பெறுகிறது. இதோடு சேர்ந்து மொத்தமாக 10 வெளிநாட்டு செயற்கைக்கோள்களோடு PSLV C-58 ராக்கெட் ஆனது வெற்றிகரமாக விண்ணில் சென்று கொண்டிருக்கிறது. இந்த ராக்கெட் அந்த புவியினுடைய சுற்றுப்பாதையில் நிறுத்தப்பட்டவுடன் விண்மீன் திரள்கள், கருந்துளைகள், இறக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஆகியவற்றோடு தொடர்புடைய பல்வேறு ஆய்வு பணிகளை இந்த எக்ஸ்போசாட் என்ற செயற்கைக்கோள் ஆய்வு செய்ய இருக்கின்றது. குறிப்பாக இது மிகுந்த முக்கியத்துவம், வழக்கமாக PSLV வரிசையில் அனுப்பக்கூடிய செயற்கைக்கோள்களில் இது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த, அதிக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு செயற்கைக்கோளாக இந்த எக்ஸ்போசாட் உள்ளது. என்றால் இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் எந்த ஒரு உலக நாடுகளும் பெரிய அளவில் மேற்கொள்ளாத ஒரு புதிய திட்டமாகவே இந்த திட்டம் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இதற்கு முன்னதாக 2021ஆம் ஆண்டு நாசா இந்த திட்டத்தை செயல்படுத்தினார்கள். அதற்கு பிறகு பல நாடுகள் இந்த எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளை விண்ணில் ஏவுவதற்கான பணி மேற்கொண்டாலும் கூட பெரிய அளவில் 2021ஆம் ஆண்டு நாசா செயல்படுத்தியதை அடுத்து பெரிய அளவில் எந்த ஒரு நாடுகளும் மேற்கொள்ளவில்லை. அதற்கு பிறகு இந்தியா தான் இதை முன்னெடுத்து வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறார்கள். இந்த எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளை பொறுத்தவரையில் விண்வெளியில் பல புதிய தகவல்கள் தெரிய வாய்ப்பு இருப்பதாக இதுவரையில் இஸ்ரோ மேற்கொண்டிருக்கூடிய பல்வேறு முயற்சி மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த முயற்சியாக இந்த முயற்சி பார்க்கப்படுகிறது. பல முக்கிய தகவல்கள் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாகவும், குறிப்பாக நியூட்ரானில் இருந்து எக்ஸ் கதிர்கள் எவ்வாறு வெளிப்படுகிறது, நியூட்ரானை பொறுத்தவரையில் இந்த நியூட்ரான் இருந்து இந்த எக்ஸ் கதிர்கள் வெளிப்படும் அந்த வெளிப்பாட்டினுடைய நிகழ்வு என்ன, அது எப்படி வெளிப்படுகிறது, எந்தெந்த நேரங்களில் அந்த எக்ஸ் கதிர்கள் நியூட்ரானில் இருந்து வெளியாகிறது மற்றும் இந்த நட்சத்திர கூட்டமைப்பில் இருந்து எந்த மாதிரியான கதிர்வீச்சு வெளிப்படுவது உள்ளிட்ட பல்வேறு மிக முக்கியமான ஆய்வுகளை இந்த எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் மேற்கொள்ளப்படுகிறது. ஏற்கனவே இந்தியாவை பொறுத்தவரையில் இஸ்ரோ சார்பாக ஆதித்யா L1 விண்கலமானது சூரியனை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. வருகின்ற 7ஆம் தேதி அது L1 எல் நினோ என்ற புள்ளியில் அது நிறுத்தப்பட்டு சூரியனை ஆய்வு செய்யும் பணியானது மேற்கொள்ள இருக்கிறது. அதனோடு ஒப்பிட்டு கூட இந்த எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளை ஒப்பிட்டு பார்க்கலாம் என்று கூட விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இது நட்சத்திரங்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை என்னென்ன நடக்கிறது என்பது குறித்தான புதிய தகவல்கள் எல்லாம் இந்த எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் நமக்கு வழங்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு நட்சத்திரம் எடுத்துக்கொண்டால் அந்த நட்சத்திரம் எப்படி உருவாகிறது, அந்த நட்சத்திரம் உருவாகி அந்த நட்சத்திரம் அணையும் வரை அதற்கு பிறகாக மாறக்கூடிய இந்த தூசு என்று சொல்லக்கூடிய டஸ்ட் அது எப்படி உருவாகிறது உள்ளிட்ட பல்வேறு ஆய்வுகளை இந்த செயற்கைக்கோள் மேற்கொள்கிறது. நட்சத்திரம் பொதுவாக 2 விதமாக உருவாவதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறார்கள். ஆவரேஜ் ஸ்டார் என்றும் அதே போன்று மேட்டிவ் ஸ்டார் என்றும் கூறுகிறார்கள். இந்த ஆவரேஜ் ஸ்டார் என்பது சூரியனை போன்று, அதாவது ஒரு ஒளிக்கதிர் உருவாகி அதற்கு பிறகு அது அணைந்து விட்ட பிறகு அதனால் ஏற்படக்கூடிய அந்த தூசு அதன் மூலமாக ஏற்படக்கூடியதான் இந்த ஆவரேஜ் ஸ்டார் என்று சொல்கிறார்கள். அதே போன்று மேட்டிவ் ஸ்டாரை பொறுத்தவரையில் சூப்பர் நோவா வெடிப்பு ஏற்பட்டு அதிலிருந்து நியூட்ரான் ஸ்டார் ஆக மாறி அதற்கு பிறகு நட்சத்திரம் உருவாவதாக கூறப்படுகிறது. இதெல்லாம் எப்படி முறைப்படி உருவாகிறது, அதில் இருக்கக்கூடிய விளைவுகள் என்ன, நட்சத்திரம் தொடர்பான ஆய்வு எடுத்துக்கொண்டால் அது உருவாவது முதல் அது முடியும் வரை, அதோட ஆயுட்காலம் வரை, அதனுடைய ஆயுட்காலம் வரை ஒரு நட்சத்திரத்துடைய ஆயுட்காலம் எவ்வளவு ஆண்டுகள், அது எப்படி உருவாகிறது, எப்படி அணைகிறது, அந்த உருவாவதற்கும் அணைவதற்கும் இடைப்பட்ட காலங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, அதிலிருந்து வெளியாகக்கூடிய கதிர்கள் என்ன உள்ளிட்ட பல்வேறு ஆய்வு பணிகளை இந்த எக்ஸ்போசாட் மேற்கொள்ள இருக்கிறது. அதன் காரணமாக இஸ்ரோ அனுப்பிய பல்வேறு செயற்கைக்கோள்களில் இது மிக முக்கியமான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது.
2023 கடந்த ஆண்டை பொறுத்தவரையில் பல சாதனைகளை இஸ்ரோ நிகழ்த்தினார்கள். அதிலும் குறிப்பாக சந்திரயான் 3 என்ற செயற்கைக்கோள் மூலமாக நிலவின் தடம் பதித்த, அதாவது தென்துருவ பகுதியில் தடம் பதித்த முதல் நாடு என்ற பெருமையை இஸ்ரோ படைத்தார்கள். அதைத் தொடர்ந்து அந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய அதே சமயத்தில் அந்த வெற்றி கொண்டாட முடிப்பதற்குள்ளாகவே இன்னொரு சாதனையை இஸ்ரோ மேற்கொண்டார்கள். அதுதான் ஆதித்யா L1 என்ற செயற்கைக்கோள் சூரியனை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்டது. இந்த ஆதித்யா L1 செயற்கைக்கோளானது வெற்றிகரமாக சூரியனை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. அது ஜனவரி 7ஆம் தேதி குறிப்பிட்ட இலக்கான சூரியனின் L1 புள்ளியை அடைந்து அங்கிருந்து சூரியனில் இருக்கக்கூடிய புற ஊதா கதிர்கள் வெளியாவது எப்படி, கதிர்கள் வெளியாவது எப்படி உள்ளிட்ட பல்வேறு ஆய்வு பணிகள், புதிய புதிய தகவல்களை இஸ்ரோவுக்கு வழங்க இருக்கிறது. அந்த பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கும் நிலையில் அது சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த பயணத்தை வெற்றிகரமாக தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. அதை ஒவ்வொரு நொடியும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் உன்னிப்பாக கண்காணித்து வருகிறார்கள். அதைத் தொடர்ந்து ஆண்டின் முதல் நாளான இன்று உலகம் முழுவதும் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் மக்கள் மூழ்கியிருக்கிறார்கள். அனைவரும் சாமானியர் முதல் பெரிய பெரிய பிரபலங்கள் வரை என அனைவரும் ஆண்டின் முதல் நாள் என்பதால் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரோ செயற்கைக்கோள் ஏவுவதுதான், தன்னுடைய பணியை சரியாக செய்வதுதான் புத்தாண்டு கொண்டாட்டம் என்ற வகையில் ஆண்டின் முதல் நாளிலேயே ஒரு மிகப்பெரிய சாதனை இஸ்ரோ மேற்கொண்டிருக்கிறார்கள். அதாவது இதுவரையிலும் எந்த ஒரு நாடுகள் அதிகமாக மேற்கொள்ளாத ஒரு புதிய முயற்சியை இஸ்ரோ மேற்கொண்டிருக்கிறார்கள். நாசாவுக்கு பிறகு 2021ஆம் ஆண்டு ஏற்கனவே கூறியது போல 2021ஆம் ஆண்டு நாசா இந்த திட்டத்தை செயல்படுத்தினார்கள். அதற்கு பிறகு பல நாடுகள், ஐரோப்பிய யூனியன் உள்ளிட்ட பல நாடுகள் மேற்கொண்டாலும் கூட நாசாவுக்கு பிறகு இந்தியா தான் இந்த திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறார்கள். இதோடு சேர்ந்து எக்ஸ்போசாட் என்ற செயற்கைக்கோளுடன் சேர்ந்து 10 வெளிநாட்டு செயற்கைக்கோள்களும் விண்ணில் ஏவப்படுகிறது. அந்தந்த நாடுகளில் தயாரிக்கப்பட்ட அந்த செயற்கைக்கோள் அந்த நாடுகளை சார்ந்த பல்வேறு ஆய்வு பணிகளை மேற்கொள்ள இருக்கிறது. அதிலும் குறிப்பாக நம்முடைய இஸ்ரோ பொறுத்தவரையில் பல்வேறு சாதனை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த செயற்கைக்கோள் மூலமாக எக்ஸ்ரே மூலங்களினுடைய தற்காலிக நிலை, நிறமாலை போன்ற அறிவியல் ஆய்வுகளையும், விண்வெளியில் இருக்கக்கூடிய தூசு, கருந்துளை, வாயுக்களினுடைய மேக கூட்டமான நெபுலா ஆகியவற்றை பற்றி விரிவாக ஆராய இருக்கிறது. இந்த எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் மிக முக்கியமான ஆராய்ச்சியாகவே இது இஸ்ரோவால் பார்க்கப்படுகிறது. இது ஆயுட்காலத்தை பொறுத்தவரையில், அதாவது இன்று விண்வெளியில் ஏவப்பட்டிருக்கூடிய இந்த எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் பொறுத்தவரையில் PSLV C-58 என்ற ராக்கெட் மூலமாக ஏவப்பட்டிருக்கிறது. இந்த ராக்கெட்டில் எக்ஸ்போசாட் என்ற செயற்கைக்கோள் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதோடு சேர்ந்து 10 வெளிநாட்டு செயற்கைக்கோள்களும் பொருத்தப்பட்டிருக்கின்றன. இந்த செயற்கைக்கோளுடைய ஆயுட்காலம், ஒவ்வொரு செயற்கைக்கோளுக்கும் ஒரு ஆயுட்காலம் இருக்கும். அந்த வகையில் இந்த எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளை பொறுத்தவரையில் 5 ஆண்டுகள் ஆயுட்காலம் கொண்டதாக இருக்கிறது. இந்த 5 ஆண்டுகள் இந்த 2024 முதல் தொடர்ந்து 5 ஆண்டுகள் அது ஆய்வு பணி மேற்கொள்கிறது. 5 ஆண்டுகள் ஆய்வு பணி மேற்கொண்டு பல்வேறு புதிய தகவல்களை இஸ்ரோவுக்கு இந்த எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் வழங்க இருக்கிறது. அதன் மூலமாக விண்வெளியில் பல புதிய அறியாத தகவல்கள், பல ஆச்சரியமான விடயங்கள் நமக்கு தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதோடு 5 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த பணி மேற்கொள்ளப்பட்ட பிறகு அது தற்காலிகமாக செயலிழந்துவிடும். மொத்தமாக ஏற்கனவே கூறியது போல 10 வெளிநாட்டு செயற்கைக்கோள்களையும் இந்த PSLV C-58 ராக்கெட் ஆனது சுமந்து கொண்டு வெற்றிகரமாக இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பூமியில் இருந்து, அதாவது 22 நிமிடங்கள் ஏவப்பட்டதிலிருந்து 22 நிமிடங்கள் பயணம் செய்து 9:30 முதல் 9:35 மணிக்குள்ளாக அது பூமியில் இருந்து 650 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய புவி வட்ட பாதையில் நிறுத்தப்படுகிறது. அங்கிருந்து தன்னுடைய ஆய்வு பணி இந்த எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் மேற்கொள்ள இருக்கிறது. ஏற்கனவே கூறியது போல இஸ்ரோவுக்கு மிக முக்கியமான ஒரு திட்டமாக இந்த திட்டம் பார்க்கப்படுகிறது. பல ஆச்சரியமான தகவல்கள், விண்வெளி சார்ந்த, நட்சத்திரங்கள் சார்ந்த, அந்த கருந்துளை சார்ந்த பல ஆச்சரியமான தகவல்கள் நமக்கு தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுவது இஸ்ரோவுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள், பெருமை என்று கூறலாம். என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் இஸ்ரோ தன்னுடைய கடமையை சரியாக செய்து புத்தாண்டு கொண்டாடுவது என்பது எங்கள் கடமைதான், எங்களுக்கு கொண்டாட்டம் என்ற வகையில் இஸ்ரோ ஒரு புதிய முயற்சியை இந்த முதல் நாளில் மேற்கொண்டிருக்கிறார்கள். normal